ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி ஸ்லோகம் 640. ஓம் பக்ததாச கணு பிராண மான விருத்யாதி ரக்ஷகாய நமக. பக்தர் தாஸ்கனுவின் உயிர், மானம், வாழ்வு முதலியவற்றை காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம். தாஸ்கனுவை போலீஸ் வேலையை விட்டுவிடும்படி பாபா கூறி வந்தார். விட்டுவிடுவதாக கூறிய தாஸ்கனு அவ்வாறு செய்யாமல் தட்டி கழித்து வந்தார். ஒரு சமயம் முன்னனுமதி பெறாமல் தாஸ்கனு வேறு ஊருக்கு சென்று விட்டார். அவர் மீது வெறுப்பாக இருந்த சக கான்ஸ்டபிள்கள் அவரை பிடித்து விட வேண்டும் என கோதாவரி நதிக்கரையில் காத்திருந்தனர். நதிக்கு அக்கறையில் இருந்து தாஸ்கனு பயந்து கோதாவரி நீரை கையில் வைத்துக் கொண்டு எப்படியாவது இந்த தடவை காப்பாற்றிவிட்டால் வேலையை விட்டு விடுகிறேன் என கூறி பாபாவிடம் வேண்டினார். அப்போது அவர் இருந்த ஊரின் கிராம முன்ஷிப் அவரிடம் வந்து சில கொள்ளைக்காரர்கள் திருடிய பொருளோடு தங்கியிருப்பதை கூறி அவர்களை பிடிப்பதற்காக அவரை அழைத்து சென்றார். இதை காரணமாக காட்டி தாஸ்கனு தண்டனையிலிருந்து தப்பிவிட்டார். ஆனால் வேலையை விடவில்லை. அவரை கானாபில் எனும் பயங்கர கொள்ளைக்காரனை பிடிக்க மேலும் 2 கான்ஸ்டபிளுடன் மேலதிகாரிகள் அவரை அனுப்பி வைத்தனர். இதை அறிந்த கானாபில் அந்த 2 கான்ஸ்டபிள்களையும் கொன்றுவிட்டான். ராமதாசி போல் வேடம் தரித்து ஒரு கோவிலில் பதுங்கிய அவரையும் கானாபில் நெருங்கிவிட்டான். தாஸ்கனு இம்முறையும் தம்மை காப்பாற்றும்படி பாபாவிடம் வேண்டிக் கொண்டார். அருகில் இருந்த ராமருடைய விக்கிரகத்தை பிடித்துக் கொண்டிருந்த அவரை கானாபில் எச்சரித்து விட்டு விட்டான். இம்முறையும் பாபா காப்பாற்றி விட்டார். அப்படியும் தாஸ்கனு வேலையை விடுவதாக இல்லை. 3வது முறையாக அவர் போலீஸ் ஸ்டேஷனின் பொறுப்பேற்ற சமயம் வேறு யாரோ பணத்தை களவாடிவிட பழி அவர் மேல் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்யும் உபாயம் உண்டாகியது. தாஸ்கனு பாபாவிடம் வழக்கம் போல் காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டார். தாஸ்கனு விசாரணை அதிகாரியிடம் தான் களவாடவில்லை, ஆயினும் வேலையை ராஜினாமா செய்து விடுவதாக முறையிட மேலதிகாரி ஒப்புக்கொண்டார். இம்முறை தாஸ்கனு வேலையை விட்டுவிட்டு பாபாவிடம் வந்தார். பாபா அவருக்கு உணவுக்கோ உடைக்கோ தட்டுப்பாடு இருக்காது என கூறி ஒரு பிராமணனுக்குரிய கர்மாக்களை செய்து கொண்டு ஹரிகதா கீர்த்தனம் செய்யும்படி அறிவுறுத்தினார். அவர் புகழ்பெற்ற தாஸ்கனுவாக மாறி எந்தவித கஷ்டமும் இன்றி சுகமாகவே வாழ்ந்தார். ஸ்லோகம் 641. ஓம் பக்த்யாத்யந்தகிதேக்ஷினே நமக. மிக சிறந்த முறையில் பக்தர்களின் நலனை பேணுபவருக்கு நமஸ்காரம். ஒருவன் தனது சுமைகளை என் மீது இறக்கிவிட்டு என்னையே நினைத்திருப்பானாயில் நான் அவனுடைய எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும், என் பக்தர்களுக்கு தீங்கு நேரவிட மாட்டேன், என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும், ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் 4 கரங்களை அத்தருணத்தில் நீட்டு காட்டுகிறேன், அவனை விழவிட மாட்டேன் என்றும் பாபா உறுதிமொழிகள் அளித்துள்ளார். பாபாவின் வரலாற்றை படித்தால் பாபா தாம் அளித்த வாக்குறுதிகளின்படி எண்ணற்ற பக்தர்கள் ஆபத்துகள், சிக்கல்கள், கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டால் சரியான நேரத்தில் அவர்களுக்கு உதவி கட்ட செய்து காப்பாற்றி வந்ததை அறியலாம். இன்றும் பாபாவையே நம்பியிருக்கும் பல பக்தர்களுக்கு அவர் பல விதங்களின் நலன்கள் கிடைக்கச் செய்வதை நெகிழ்வோடு ஒருவருக்கொருவர் கூறிக்கொள்வதை காணலாம். ஸ்லோகம் 642. ஓம் பக்தாச்ரித தயாபராய நமக. பக்தர்கள் தஞ்சம் புகும் கருணை கடலுக்கு நமஸ்காரம். மனிதன் எப்போது கடவுளை நாடுகிறான்? ஏதோ ஒரு பயங்கர சக்தி நம்மை எதிர்க்கிறது, அப்போது அச்சத்தால் நாம் பணிகிறோம். ஏதோ தாங்கவனா கஷ்டம் நம்மை ஆட்கொள்கிறது, அப்போது அந்த கஷ்டத்தை போக்க வல்ல ஒரு சக்தி வாய்ந்த புருஷரை நாடி உதவிக்காக ஏங்கி தவிக்கிறோம். பயங்கரமானதும் நம்மை படாத பாடுபடுத்தக்கூடியதுமான அகோர பசி, கடும் நோய் அல்லது சுகமின்மை போன்றவற்றை எதிர்நோக்கும் சூழ்நிலை உண்டாகிறது. அப்போதும் நாம் நிவாரணம் பெற ஒரு உயரிய சக்தியை தேடுகிறோம் என நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார். இதை ஆர்த்தி என்கிறோம். சீரடிக்கு வந்து தங்க ஆரம்பத்திலிருந்தே ஸ்ரீ சாய்பாபா பக்தர்களின் துயரங்களை தீர்ப்பதையே முக்கிய பணியாக மேற்கொண்டார்.
அப்படி பாபா துயர் நீக்குகிறார் என்பது ஒருவர் இருவர் பலர் என அவரிடம் பலன்கள் பெற்ற நபர்கள் மூலமாக பரவி இன்று எண்ணிலடங்கா மக்கள் நம்பிக்கையுடன் தஞ்சம் புகக்கூடிய ஒரு கருணை தெய்வமாய் நம் பாபா இருக்கின்றார். அவர்களை அண்டி அனுகிரகம் பெறுகின்றனர். ஸ்லோகம் 643. ஓம் பக்தார்த்தம் திருததேகாய நமக. பக்தர்களுக்காக வாழ்பவருக்கு நமஸ்காரம். 1886 ஆண்டு பாபா தமது உடலை விட்டு பிரிந்து உயிரற்ற அவரது உடலை மகள்சாபதியின் பொறுப்பில் விட்டுவிட்டு 3 தினங்களுக்கு பின்னர் மீண்டும் உடலில் புகுந்தார். ஏன்? ரிணானுபந்தத்தால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தம்முடன் தொடர்புடைய பல்லாயிரக்கணக்கான மக்களுடையவும் நாம் பிறவி எடுத்து வந்த சமுதாயம் அல்லது மக்கள் கூட்டத்தினர் எல்லோருடையவும் மேம்பாட்டை வளரச் செய்வதே பாபாவின் பணி. அந்த பணி நிறைவேறவே அவர் விட்டு சென்ற உடலில் மீண்டும் பிரவேசித்தார் என நரசிம்ம சுவாமிஜி அழகு விட எழுதியுள்ளார். முற்றிலும் துறந்து துறவியாகவே வாழ்ந்த பாபா பக்தர்கள் யாவருடையவும், முக்கியமாக முந்தைய பிறவிகள் தம்முடன் தொடர்பு கொண்டிருந்தவர்களுடையவும் நல்வாழ்வை பேணுவதையே தமது லட்சியமாக கொண்டிருந்தார். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.